ओम शांति अव्यक्त समिति 12 अप्रैल 2024। संस्कार मिलन की रास करने के लिए एक दो की बातों को स्वीकार करो और सत्कार दो. சமஸ்காரங்களில் மற்றவர்களுடன் ஒருங்கிணைந்து நடனமாட வேண்டும் என்றால் ஒருவர் மற்றவர் சொல்லுகின்ற விஷயங்களை முதலில் ஏற்றுக்கொள்ளுங்கள், பிறகு அதற்கு மரியாதை கொடுங்கள். अगर स्वीकार करना और सत्कार देना ये दोनों ही बातें आ जाए तो संपूर्णता और सफलता दोनों ही समीप आ जाएंगे. எப்போது இந்த ஏற்றுக்கொள்ளும் நிலையும் மற்றும் மரியாதை கொடுக்கக்கூடிய குணமும் நம்மிடம் வந்து விடுமோ அப்பொழுது இந்த இரண்டு விஷயங்கள் வந்துவிட்டது என்றாலே சம்பூர்ண நிலை மற்றும் வெற்றி இரண்டுமே நம்முடைய நெருக்கத்திலே வந்து சேர்ந்துவிடும். சம்பூர்ண தன்மையும் நாம் அடைய முடியும், அது மட்டும் இல்லாமல் நம்முடைய காரியங்கள்லையும் வெற்றி அடைய முடியும். அதுக்கு என்ன பண்ணணும், மற்றவர்கள் என்ன சொல்றாங்க, கருத்துக்கள் வேற வேறாக இருக்கலாம் என்றாலும் கூட அவர்களுடைய கருத்து என்னன்னு முதல்ல நம்ம கேட்கணும். கேட்ட பிறகு அதை ஏற்றுக்கணும், முடிந்தால் அதை ஏற்றுக்கொள்ளணும். இல்லை என்றால் அன்பாக அதற்கு நாம நம்முடைய மறுப்பு தெரிவிக்கணும்னா அதை எப்படி பக்குவமாக சொல்லணுமோ அப்படி சொல்லலாம். மனம் புண்படாதபடி அதை சொல்லணும். இதெல்லாம் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அவர்களுடைய கருத்துக்களுக்கும் நாம மரியாதை கொடுக்கணும். நம்முடைய கருத்து எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்குன்னு நாம நினைக்கிறோமோ அதே போலதான் ஒவ்வொருவரும் நினைப்பார்கள். அவரவருடைய கருத்து அவரவர்களுக்கு உயர்ந்தது, சிறந்தது. அப்ப பாபா என்ன சொல்றாரு, ஏத்துக்கோங்க, பிறகு மரியாதை கொடுங்க அப்படின்றாரு. இந்த ரெண்டு விஷயங்களை செய்தாலே நம்ம சம்பூர்ண நிலையின் அருகில் வந்து சேர்ந்துட முடியும். வெற்றி நமக்கு சமீபத்தில் வந்துடும். जब एक अनेकों को संपूर्ण संस्कार वाला बना लेंगे तब समाप्ति होगी. எப்போது ஒருவர் அநேகம் பேர்களை சம்பூர்ண சமஸ்காரம் உள்ளவர்களாக ஆக்குவார்களோ அப்பொழுதுதான் சமாப்தி என்பது, முடிவு என்பது ஏற்படும். போது ஒருவர் அநேகம் பேரை சம்பூர்ண சமஸ்காரம் உள்ளவங்களாக ஆக்கும் பொழுது அப்போ சமாப்தி என்பது ஏற்படும்னு பாபா சொல்கிறாரு. அதனால இதை விஷயத்தை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். யாராவது ஏதாவது கருத்து சொன்னாங்கன்னா அல்லது 4 பேரை கேட்டு செய்யக்கூடிய விஷயம் என்றால் அதில் மற்றவர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நாம் கேட்கணும், ஏற்றுக்கணும், பிறகு அதன்படி நாம் நடந்துக்கணும். நன்றி பாபா. ஓம் சாந்தி.